இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லத்துவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 831. ஓடை. ஓடை. சிறிய ஓடைகள், வீட்டுக்கு இடையிலே சிறிய ஓடைகள் இருந்தால் நாம் அதனால் சென்று விளையாடுவோம். அந்த ஓடைகளிலிருந்து மறைந்திருப்போம். அதாவது ஒளித்து பிடித்து விளையாடும் போது ஓடைகளில் ஒளித்து விடுவோம். அதே போல் அந்த ஓடைகளுக்களால் நாய் பூனைகள் கூட பக்கத்து வீட்டு மிருகங்கள் எமது வீடுகளுக்கு வந்துவிடும். அந்த ஓடை வழியாக சின்ன ஆட்டுக்குட்டி, சின்ன கண்டுக்குட்டி, நாய் எல்லாம் வருவது வழக்கம். ஓடை. ஓடை. நீரோடை என்ற ஒன்று இருக்கிறது. நீர் ஓடை பக்கத்தால் போகும்போது குளிர்ந்த காற்றாக இருக்கும். ஆனால் வெயில் காலங்களில் அந்த நீரோடை சுவாத்தியத்துக்கு ஏற்றதாக இருக்கும். ஓடை குணம் அகழி, படர், கொடி, யானை, நெற்றிப்பட்டம் இவற்றை அகராதி சொல்லாக கொண்டு வருகிறது. பெரிய அகழிகள், அதாவது பெரிய ஆழமான தண்ணி உள்ள இடங்களை அகழி என்பார்கள். அந்த அகழிகள் பக்கத்தில் மறைந்திருந்து கூட போராளிகள், இராணுவத்தினர் மக்களை பிடித்தார்கள் என்றால் அவர்களை விசாரிப்பதற்காக பிடித்திருப்பார்கள். படர்கொடி, படர்ந்து செல்லும் கொடி வகைகள் எல்லாம் படர்கொடியாக இருக்கும். மரக்கறி வகையில் பாவக்காய், பைத்தங்காய் கொடிகள் படர்வது வழக்கம். அதே போல் பூசணிக்கொடி நிலத்தில் படரும். அதே போல் பூங்கொடிகள், மல்லிகை கொடி, பல கொடிகள் எல்லாம் படர்கொடியாக இருக்கிறது, தாவரங்களாக இருக்கிறது. யானைக்கு நெற்றிப்பட்டம் கட்டி அந்த கோயில் யானைகளுக்கெல்லாம் மேலே ஆடை அணிந்து நெற்றியிலே பட்டங்கள் எல்லாம் கட்டி அணிவகுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.